பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டோடைய சிருஷ்டிப்பை பார்த்தீங்களா? இந்த பூ ஜப்பான்ல ரொம்ப பிரபலமானது, ஹைட்ரான்சியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூ பாருங்க, ஒரே பூ பல கலர்ல இருக்குது, ஒரு 3-4 கலர்ல இருக்குது. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. விதவிதமான கலர்ல ஒரே செடியில கூட பல கலர்ல இந்த பூ பூக்கிறது. ஆண்டோடைய சிருஷ்டிப்பின் மகத்துவம் எவ்வளவு ஆச்சரியமானது பாத்தீங்களா? நீ கலர்கள்ல வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம்ல, இந்த கலர்ல எங்கிருந்து கண்டுபிடிச்சாங்க? ஆண்டவர் இது மாதிரி கொடுத்த கலரை வச்சுதான் மனிதன் இதெல்லாம் யோசித்து கலர்ல கண்டுபிடிக்கிறான். அதனால இந்த கலருக்கு ஆதாரம் எல்லாம் கர்த்தர் தான். அவர் தான் அழகான கலர்கள்ல மலர்கள், செடிகள், இலைகள் எல்லாம் சிருஷ்டித்து அழகழகான இந்த கலர்கள் இருக்கிறதப்பா, இதெல்லாம் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணுங்கன்னு ஆண்டு சொல்லி இருக்கிறார். இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கிறது இல்ல? ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டா, 116 சங்கீதம் 8ஆம் வசனத்துல ஒரு பக்தன் ஆண்டவரை பார்த்து அழகான ஒரு ஜெபம் பண்றாரு. நீங்க அந்த ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம்? என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்களை கண்ணீருக்கும், என் கால்களை இடறலுக்கும் தப்புவித்தீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆண்டவர் செய்ததை நினைத்து நன்றி சொல்லி ஸ்தோத்திரத்தை ஜெபிக்கிறார். 3 காரியம். 1, என் ஆத்மாவை மரணத்திற்கு நீ தப்புவித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்மா மரணத்தை கொண்டு வருவது என்னது? பாவம். பாவம் தான் ஆத்மா மரணத்தை கொண்டு வரும். அப்ப நம்முடைய ஆத்மாவை தேவன் பாதுகாக்கிறார். நம்ம வாழ்கிற உலக சூழ்நிலையில எத்தனையோ பாவங்கள் நம்மை கரைப்படுத்தி நம்ம ஆத்மாவை மரணத்துக்குள்ளாக்க சாத்தான் பல முயற்சி பண்ணுகிறான். ஆண்டவர் நம்ம ஆத்மாவை பாதுகாத்து நடத்துவதே பெரிய பாக்கியம். என் ஆத்மாவை மரணத்துக்கு தப்புவித்தீரை, ஸ்தோத்திரம். என் கண்களை கண்ணீருக்கு தப்புவித்தீர். சிலர் எப்பவும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. முந்தின காலத்துல எப்பவும் அழுதுகிட்டே இருந்தீங்க, இப்ப அழுதுறீங்களா? அந்நாள் ஒரு காலத்துல அழுதுகிட்டே இருந்தா, அழுமூஞ்சா இருந்தா. ஆண்டவருடைய கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார்ல, ஆசீர்வதிச்சுட்டா, நிந்த மாறிட்டு, அதன் பிறகு அந்நாள் அழலையே. அப்ப கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு சொன்னாரு, பல வருஷத்துக்கு முன்னால, உனக்காக அழக்கூடாது, நீ உன் காரியமா இனி அழக்கூடாது. உன் கண்ணீர் சிந்தனா தேசத்துக்காக, ஆத்மாக்களுக்காக, மற்றவர்களுக்காக சிந்தப்படணும். உனக்காக அழக்கூடாது. சரி ஆண்டவரே, நீ ஒப்பு கொடுத்தேன். அந்த நாள் என் கண்களை கண்ணீருக்கு விலக்கி தேவன் பாதுகாக்கிறார். ஆனா அதே சமயத்துல தினமும் கண்ணீர் வடிக்கிறேன், ஆத்மாக்களுக்காக, தேசங்களுக்காக, மற்றவர்களுக்காக. அப்போ உங்களுடைய சொந்த காரியமா நீங்க அழுது கொண்டே இருப்பதை தேவன் விரும்பல. கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். கண்களை கண்ணீருக்கு அவர் தப்புவிக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அப்புறம் காலை இடறலுக்கு தப்புவிக்கிறார். சாத்தான் பாருங்க, இடறலை உண்டாக்குவா. நம்மளை கீழே விழத்தள்ளணும். நல்ல ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, விழத்தள்ளன்னு முயற்சிப்பா. உங்க பிசினஸ்ல வளர்ந்துகிட்டே இருப்பீங்க, பிசினஸ் விழத்தள்ளன்னு ட்ரை பண்ணுவான். வேலையில ப்ரொமோஷன்ல போய்கிட்டே இருப்பீங்க, அதை விழத்தள்ளன்னு முயற்சிப்பான். பிள்ளைகள் படிப்புல சாதிச்சுக்கிட்டே இருப்பீங்க, அதை விழத்தள்ளன்னு நினைப்பா. சாத்தான் இடறலை உண்டாக்குகிறவன், கற்களை வைத்து இடறி விழ வைக்கிறவன். உங்க வாழ்க்கையில ஆரம்பத்துல நடந்தது இப்போ ஆண்டவர் காத்து வருகிறார். அந்த கால் கல்லில் இடராதபடி பாதுகாக்க தூதர்களுக்கு கட்டளையிடுகிறபடி நம்மை ஆண்டவரை இடறலுக்கு விலக்கி பாதுகாக்கிறார். இதெல்லாம் நினைத்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, என் கண்களை கண்ணீருக்கு விலக்கி பாதுகாக்கிறீர். என் ஆத்மாவை பாவத்திற்கு விலக்கி பாதுகாக்கிறீர். என் கால்களை இடறலுக்கு விலக்கி பாதுகாக்கிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.